அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு, அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 7ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் இருக்குதுங்க. அதிலும் இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு நமக்கு இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணமும் இருக்குது. கிரகண நேரம் என்ன எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9:56 நள்ளிரவு 1:26. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் இந்த கிரகணம் இருக்குது. பொதுவாக கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மந்திரங்கள் உச்சாடனம் செய்யணும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திர வார்த்தைக்குமே அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். கோடி முறை உச்சரித்ததற்கு சமம், 1008 முறை உச்சரித்ததற்கு சமம்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இறை மந்திரம் சொல்லலாம். நம்ம சேனலில் கூட நேற்று ஒரு சிவ மந்திரம் ஒரே ஒரு வரி வர மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதை கூட நீங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிடல, பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லிட்டு அதன் பிறகு படுத்து தூங்கலாம். அடுத்ததாக பீரியட்ஸில் இருக்கிறீங்க, அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு குறித்தும் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் சொல்வதன் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கை மேஜிக் போட்ட மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா நான் சாயந்தரம் போட்ட இந்த சுவிட்சோட நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று ஒரு 2 நிமிஷமாவது சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் தூங்குங்க. இவை தவிர இரவு 9:56 செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு 2 வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, நிலைவாசலில் கல்லுப்பு ஒரு குறிப்பிட்ட முறையில் வைக்க சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மிளகை வச்சு, அதாவது 4 மிளகு வச்சு ஒரு பரிகாரமும் சொல்லியிருந்தேன். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இன்றைக்கி வேலை செய்யும். ஆனால் கிரகணம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அதை செய்யும்போது தான் நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். இன்னுமே நமக்கு டைம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் சமயத்தில் 9:56 முன்னாடி தான் பார்க்குறீங்கும் போது அந்த 2 வீடியோவையும் பார்த்து அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்யுங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு பணவரவு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறை குறித்து தான். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக பயன்படுத்தலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நான் சொன்ன அந்த மந்திர வார்த்தைகளை நீங்கள் சொல்லியிருந்தாலும், அந்த பரிகாரங்கள் செஞ்சிருந்தாலும் இதை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக மாறும். பல அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே நடக்கும். இதுக்காக இத்தனை பலன்னு நீங்களே வாயடிச்சு போவீங்க. அந்தளவுக்கு பல நல்லதை இது உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் இதை நம்ம செய்யணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரகண சமயத்தில் தான் இதை செய்யணும்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு 9:56 வீட்டில் என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஏன்னா வேலையோடு இருக்கும்போது நம்ம இதை பார்த்தா சீக்கிரம் பார்த்துட்டு அப்புறமா வேலை செய்யலாங்கிற மாதிரி தான் மைண்டுக்குள்ளே ஓடும். அதே எல்லா வேலையும் முடிச்சுட்டோங்கும்போது ரிலாக்ஸேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே பிறந்துடும். சரிங்களா? இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து தூங்கிறது தான் பாக்கி அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கைகளையும் தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த இமேஜை நீங்கள் பார்க்கணும். சில சக்தி வாய்ந்த நாட்கள் வரும்போது நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான வால்பேப்பர்ஸ் எல்லாம் காட்டுறது வழக்கம். ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அதுவாக மாறுவோம். அது நல்லா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் பதியும். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு உதவியாக இருக்கும். இப்போ நான் காட்டக்கூடியதும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான். இப்போ நீங்கள் இதை பாருங்கள். இதில் என்னென்ன தெரியுதுன்னு பொறுமையாக நீங்கள் பார்க்கணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பார்த்ததுக்கப்புறம் கண்ணை மூடினாலும் இதனுடைய இமேஜ் உங்கள் மைண்டில் நல்லா பதிஞ்சிருக்கணும். அந்தளவுக்கு டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் எஃபெக்டில் இருக்குது. இதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்பை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள், நிறைய கோல்டன் காயின்ஸ் இருக்குது. இது நம்மளுடைய பண கஷ்டத்தை போக்கும். அதிகப்படியான பணவரவை கொடுக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து
இருந்து ஒரு லைட்டானது இந்த மணி ட்ரீயில் இறங்குற மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம டிவைன் லைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த லைட்டு இந்த மரத்து மேலே இறங்குது பாருங்கள், இந்த லைட்டு உங்களுடைய தலைப்பகுதியில் இறங்கி உங்களுடைய உடம்பு முழுக்க பரவுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்க்குறது எல்லாமே வந்து நீங்கள் இந்த பிக்சருக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி ரசித்து பாருங்கள், நம்பிக்கையோடு வந்து பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த லைட் வந்து உங்கள் மேலே அப்படியே இறங்குற மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை கூட சொல்லலாம். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். இது பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு காம்பினேஷன் தாங்க. இதையும் வந்துட்டு நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லலாம். குறிப்பாக இந்த பிக்சர் பார்க்கும்போது கூட நீங்கள் இதை சொல்கிறது நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நீங்கள் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் அடைவதற்குண்டான வழியும் வந்து ஏற்படுத்தி தரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரகண டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டென்ஷன் நம்ம செட் பண்ணி அதை நோக்கி ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறவங்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும். இப்போ பிக்சரை பாருங்கள், அந்த லைட்டானது உங்கள் மேலே இறங்குற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த டிவைன் மேஜிக் பிகின்னவை நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறது சொல்கிறது இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதன் பிறகு நீங்கள் வேறு எந்த ஒரு வீடியோக்களும் பார்க்காம கண்ணை மூடி படுத்து தூங்குங்க. நிம்மதியாக வந்து தூங்குவீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தூக்கத்தில் கூட இப்போ நீங்கள் பார்த்த இமேஜ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு வந்து அதிகம். நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக அதை பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு வந்து கனவுல வரத்துக்கு வாய்ப்பு வந்து அதிகம். அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது கனவு வந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.